குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் பற்றி பேசலான்னு இருக்கேன். அதாவது கோபம், ஆங்க்ரி. மேக்ஸிமம் நம்ம எதுக்காக கோவப்படுறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம கோவப்படுறது நம்ம பண்ணுற தப்புக்காக இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணுற தப்புக்காக நம்ம கோவப்பட மாட்டோம், ஃபீல் பண்ணுவோம். ஐயோ இதை மாதிரி பண்ணிட்டோமே, இந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. பட் அடுத்தவங்க யாராவது நமக்கு பண்ணுற தப்புக்கு நம்ம மேக்ஸிமம் ஃபீல் பண்ண மாட்டோம். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே, நமக்கு போய் இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டானே, நம்ம எவ்வளோ நம்பி இருந்திருப்போம், நமக்கு போய் இவ்வளோ துரோகம் பண்ணிட்டானே நம்ம கோவப்படுவோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்கள் ஹஸ்பண்டோ பிள்ளைங்களோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டால் நம்ம ஃபீல் பண்ணுவோமா? மேக்ஸிமம் ஃபீல் பண்ண மாட்டோம். என்னடா அவன் இந்த வயசில் இந்த குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், பார்க்க போடான்னு சொல்லி அந்த கோவம் தான் நிறைய வரும். என்னடா இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுறானே, இவனை எப்படி நம்ம திருத்துறது, இப்படியே போனால் எப்படின்னா அவன் லைஃப் எப்படி ஆகும்னு நம்ம அந்த தாட்டில் கோவம் தான் படுவோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மேக்ஸிமம் நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம கோபப்படவே மாட்டோம். நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்தவங்க பண்ணுற தப்புக்கு தான் நம்ம மேக்ஸிமம் கோவப்படுறோம். ஸோ கோவப்படுறதால நமக்கு என்ன ஆகுது? நம்ம மென்டல் ப்ரெஷர் தான் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு போகுது. ஸோ அடுத்தவங்க பண்ணுற தப்புக்கு கோவப்படுறதை விட்டுட்டு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு யோசிங்க. சால்வ் பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா கோவம் கொஞ்சம் காமாகின பிறகு நமக்கு என்ன தோணும்? சரி இப்படி பண்ணிட்டான், இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படி தானே தோணும். பட் நம்ம அந்த கோவத்தில் ஆங்கராக நம்ம கத்துறது, சண்டை போடுறது, அது நமக்கு தானே கஷ்டம். நமக்கு தான் தலைவலி வரும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதை பற்றி யோசிச்சு திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்கே நம்ம போயிடும். ஸோ காய்ஸ், நம்ம அடுத்தவங்க பண்ணுற தப்புக்கு கோவப்படாமல் ரியாக்ட் பண்ணாமல் இருந்துட்டு அதை எப்படி அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினச்சி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்காக முயற்சி தான் நம்ம எடுக்கணுமே தவிர, அவன் பண்ணிட்டானே இப்போ அப்படியே கத்தி அவனை அடிக்கிறது, ஆங்கராக நடந்துக்கிறது, அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ யோசிங்க, உங்களோட ஹெல்த்தும் நல்லது. மேக்ஸிமம் நம்ம அடுத்தவங்க பண்ணுற தப்புக்காக கோவம் அதிகமாக படுறோமே தவிர, நம்ம பண்ணுற தப்புக்கு கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இதை நம்ம மாற்றிக்கணும். ஓகே இல்லை, அதை போய் நம்ம ஐயோ இப்படி பண்ணிட்டோமே நம்ம ஒன்றும் தாம் குறிக்க மாட்டோமே. இல்லை உண்மை தானே இது. ஸோ கோவம் அதிகமாக படாதீங்க, அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை காய்ஸ். பாய்.